ஹெக்டேர் அளவுக்கு உள்ள இருபோக சாகுபடி நிலங்களை அடுத்து 10 ஆண்டுக்குள் 2 மடங்காக, அதாவது 20 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும் என்று கூறினாங்க. அதுவும் நடக்கலை. 21, 22 ஒருபோகை ஒரு முறைக்கு மேல் சாகுபடி செய்த பரப்பு சுமார் 14.39 லட்சம் ஹெக்டேர். அது 23, 24 13.6 லட்சம் ஹெக்டேராக குறைஞ்சுதான். ஒன்று அதிகரிக்கலை, குறைஞ்சி தான் போச்சு. இவர்கள் கூறியது போல இருபோக சாகுபடி பரப்பு உயரவில்லை. அதை உயர்த்த இவரிடம் எந்த திட்டமும் இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. தேங்காய், பருத்தி, சூரியகாந்தி, கருப்பு ஆகிய பணப்பயிர்களுக்கு வேளாண் ஆக்கத்திறனில் தமிழ்நாட்டை முதல் 3 இடங்களில் கொண்டு வருவோம் என்றார்கள். அதுவும் நடக்கலை. இந்த பயிரின் உற்பத்தி திறன் ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனுடைய விவரம்: நெல் உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 21, 22 3566 கிலோ இருந்தது. 23, 24 ஆண்டு அது குறைஞ்சி 3354 கிலோவாக குறைஞ்சி போச்சு. பஞ்சு உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு 2019, 20 419 கிலோ லிண்ட் இருந்தது. 23, 24 அது குறைஞ்சி 312 கிலோ லிண்ட் மட்டுமே உற்பத்தி ஆகிருக்கு. கரும்பு உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 108 டன்னாக இருந்தது. 23, 24 அது 105 டன்னாக குறைஞ்சி போச்சு. மொத்த நெல் உற்பத்தி 79.06 லட்சம் டன்னாக இருந்தது. 23, 24 70.48 லட்சம் டன்னாக குறைஞ்சி போச்சு. பயிர் வகைகள் உற்பத்தி 4.98 லட்சம் இருந்ததை 2020, 23 23, 24 3.86 லட்சம் டன்னா குறைந்து விட்டது. இப்படி பல பயிர்கள் உற்பத்தியும் உற்பத்தி திறனும் இந்த ஆட்சியில் குறைந்து விட்டது. இது தமிழ்நாடு புள்ளிவிவர துறையிலிருந்து எடுக்கப்பட்டது.